வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் டோர் பாலிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது வந்து பியூ உட் பாலிஷ் ஒர்க்கு. பியூ பாலிஷ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கோட்டிங் அந்த லெவலுக்கு அடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கோட்லாம் வந்து உடனே காஞ்சிரும். ஒரு பக்கம் சீலர் அடிச்சுட்டு மறுபக்கம் இன்னொரு பக்கம் சீலர் ஒரே நாள் அடிக்கலாம். அது மாதிரி சீலர் கூட வந்தோடனே காலையிலே ஒரு பக்கம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா சாயந்தரம் போகிறப்போ ஒரு பக்கம் அடிக்கலாம், அதுவும் முடிஞ்சிடும். ஆனால் அந்த பாலிஷ் மட்டும் ஒரு நாள் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு மறுநாளும் அது மாதிரி இன்னொரு பக்கம் அடிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா முதல் நாள் அடிக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் ஏற்றி அடிக்கணும். அப்படி அடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அது மட்டும் இல்லாத நம்ம தேய்க்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு கோட்டு அடிச்சுட்டு பட்டி மட்டும் க்ளீனாக பார்த்து அதை நைஸாக தேய்ச்சிக்கணும். மோடும் பலம் இல்லாமல் தேய்க்கிறது தான் அது ஒர்க்கு. ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும் நம்ம சரியாக தேய்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் சரியாகவே வராது. ஃபஸ்ட்டு கோட்டு தேய்க்கிறது க்ளீனாக தேய்ச்சிக்குங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு கோட்டு தேய்க்க போகிறது வந்து அந்த நிறம்லாம் இருக்கும். அதெல்லாம் அடங்குற மாதிரி தேய்க்கணும். அதே நேரத்தில் அந்த மரமும் தெரியக்கூடாது. நம்ம தேய்ச்சோம்னா மரமே வராத அளவுக்கு அந்த சீலர் மட்டும் ஸ்மூத்தாக தேய்ச்சி லெவல் பண்ணணும். கை வச்சா ஸ்மூத்தாக மொழன்னு இருக்கணும். அது மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு செகண்ட் கோட்டு சீலர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே உங்களுக்கு வந்து செகண்ட் கோட்டு சீலர் ஏற்றுறப்பையும் உங்களுக்கு வந்து ஃபைனல் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்காண்டி நம்ம வந்து சரியாக ஃபைனல் பண்ண மாதிரி வரல அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் சரியாக வராது. சீலர் ஏற்றுறோம் அப்படின்னா ஒரு மீடியமான திட்டமான சீலர் ஏற்றிக்கணும். நீங்கள் அளவுக்கு அதிகமான சீலர் அடித்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா எங்கெங்கே சரக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்கி நிற்குதோ அங்கெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அப்புறமா மட்டத்தெல்லாம் எங்கெங்கே சரக்கு தேங்கி நிற்குதோ அங்கெல்லாம் வந்து அப்படியே வேகுற மாதிரி வந்துடும். அதை நம்ம தேய்ச்சி லெவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைம் எடுத்துக்கும். தேய்க்கலாம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் பாலிஷ்லாம் அடிச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து ஷைனிங் இருக்காது. வேகுற மாதிரி வந்த இடத்துல வந்து அப்படியே பொறி பொறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வர்றதுக்கு காரணம் அதிகமான சீலர் அடிக்க தான் காரணமே. அது மாதிரி மீடியமாக ஏற்றுங்க சரக்கு. ஒரு ஷைனிங் வருது அப்படியே விட்டுணும். ஷைனிங் அதிகமாக வருதுன்னு எப்பவுமே மெட்டீரியல் அதிகமாக வச்சு அடிக்கக்கூடாது. செகண்ட் கோட் சீலர் வந்து பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கணும். அதை தேய்ச்சிட்டு மேலே ஸ்டைனர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டி மேலே பாலிஷ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் இது மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய வீடியோக்கள் ராயல் உட் பாலிஷ் ஒரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.